அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பரிந்துரை சிரிக்க வைக்கும் சொதப்பல்கள். இதன் ஆசிரியர் ராஜலட்சுமி பரமசிவம். இந்த நூல் 2014 வெளிவந்திருக்கு. இது என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தங்களுடைய லைஃப்லேயும், அதாவது லேடிஸ் லைஃப்லேயும் இந்த கிச்சனில் நடக்கிற சொதப்பல்கள்லாம் வச்சு ரொம்ப அருமையாக ஒரு கதையாக எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு டாபிக் கொடுத்து தயிர் புராணம், தையல் மிஷினுடைய அனுபவம், அதை மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம நம்ம ஊரில் தயிர் துவி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வெளியூர்லாம் போயிட்டா எனக்கு இதில் நல்ல அனுபவம். இப்போ இவங்க டெல்லியில் இருந்திருக்காங்க. டெல்லியில் தயிர் வின்டரில் தயிர் துவைக்கிறது பெரும் பாடு இல்லையா, அதில் என்னென்னலாம் சொதப்பல் வந்திருக்கு அப்படின்னு பயங்கரமாக காமெடியாக எழுதியிருக்காங்க. படிக்க படிக்க கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நடுவில் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் இந்த புக்கில். அதே மாதிரி இப்போ மிஷின் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் மிஷினை வாங்கிடுவாங்க, கற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் மிஷினை வாங்கி வச்சுட்டு நானும் ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொதப்பல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டெல்லியில் இருந்த நல்ல பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் புலி வந்துடுச்சான் வீட்டுக்குள்ளே. அதை வச்சு இவங்க கற்பனையில் புலியும் நானும் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. அது படிக்கிறப்பவே ரொம்ப நிஜமாகவே புலி உள்ளே வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு கதையை எழுதியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக சொல்லிட்டாங்க இது என்னுடைய கற்பனை அப்படின்னு. அதுவும் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இது ஒரு 100 பேஜ் தான், உட்காந்திங்கன்னா 1 ஹவரில் படிச்சிடலாம். பட் ஒரு திருப்தியாக இருந்தது இந்த புக்கு படித்தப்ப. நிறையா விஷயம் நமக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருந்தது. இதெல்லாம் நமக்கும் நடந்ததில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கும் இருந்தது. அதே மாதிரி படிக்கவும் சுவாரஸ்யமாக இருந்தது. 1 ஹவர் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நல்லா இருந்தது இந்த நூல். கண்டிப்பாக படிக்கலாம், நீங்களும் வாசிங்க. கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.